என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. உனக்கு என்ன இவ்ளோ கோவம் வருது? அவன்கிட்ட கத்திட்டு அடிச்சிட்டு இருக்க. பின்ன அவன் எல்லாத்தையும் பேசுவா, சும்மா நிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆனாலும் உனக்கு கோவம் அதிகமா இருக்குடா. நீ பாட்டுக்கு அடிச்சிட்டு ஏதாவது ஒண்ணுனா என்னடா பண்ணுவ? ஏதாவது ஒண்ணு ஆகுற அளவுக்குலாம் அவனை நான் அடிக்கல. நீ கோவப்பட்டு இருக்க, பெரிய ரவுடி நினைச்சியா அண்ணன்? உன் வைஃப் கூட இருக்கிற வரைக்கும் நீ உன் கோவத்தை கம்மி பண்ணி தான்டா ஆகணும். சும்மா கோவப்பட்டுட்டு இருந்தேன்னு வைய, உனக்கு மரியாதை அவ்வளவுதான்டா. நான் என்ன சும்மாவாடி கோவப்பட்டேன்? டேய், கோவம் வரது தப்பு இல்லடா. ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற? அடிச்சிட்டு தான் பேசுற. இதென்ன லூசா நீ? நீ பேசுவமா, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஆமா, இப்ப நான் பேசுறது உனக்கு கடுப்பா தான் இருக்கும். என்னால என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமாமா, அது உனக்கு மட்டும் தானே குடும்பம், எனக்கு இல்லல்ல. என் குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா என்னால சும்மா இருக்க முடியாது. ஓ அப்படியா? ஓகேடா. அது கேட்டா அடிச்சிட்டு பேசுற, பேசுடா. அந்த ஜென்மத்துக்கு பேசினா மட்டும் புரிஞ்சிரும்னு நினைக்கிற நீ? இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்ததுலயே புரிஞ்சு கிழிச்சு தள்ளிட்டான் அவன். இதுக்கு மேலதான் நம்ம பேசுறத அவன் காது கொடுத்து கேட்க போறான். கேட்க மாட்டான்டா, நானும் சொல்றேன். ஆனாலும் அடிக்கலாமா? உனக்கே நல்லாவே தெரியும், சின்ன வயசுல இருந்து நான் தனியா தான் வளர்ந்த. அம்மா அப்பா குடும்பம் எதுவுமே இல்லை எனக்கு நீ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேமிலியே எனக்கு கிடைச்சிச்சு. அஞ்சலி ஆகட்டும், சாம் ஆகட்டும், மாமாவா பாக்குறத விட அவங்களுக்கு அப்பாவா தான் என்ன பாத்துட்டு இருக்காங்க. உன்னை எப்படி பாத்துட்டு இருக்காங்களோ, நான் அனாதை பையன், இவனை இப்படி பார்க்க கூடாதுன்னு நினைச்சது கூட இல்ல. எப்போதுமே என் கூட ஜாலியா அப்படி இருக்கும்போது என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ரெண்டு பேத்துக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால சும்மா இருக்க முடியாது கையல். என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது கையல். டேய், எனக்கு புரியுது, நம்ம ஃபேமிலி மேல நீ அவ்வளவு பாசம் வச்சிருக்க. ஆனாலும் கொஞ்சம் கோவப்படுறத கண்ட்ரோல் பண்ணி கூட. அடிக்காத நீ. கோவப்பட என்ன வேணாலும் பண்ண, ஆனா அடிக்க மட்டும் செய்யாதடா. இப்போ சொல்ற வருண், இதுக்கு மேலேயே அவன் ஏதாவது தப்பா பேசினானா கண்டிப்பா நான் அடிக்கதான் செய்வேன். இன்னும் திருந்தல. நான் பேசினாலும் நீ திருந்த மாட்டல. உன் வைஃப் எவ்வளவு தூரம் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்க, ஒரு பேச்சுக்காவது சரிமா அப்படின்னு சொல்றியாடா? என்னால என் வைஃபுக்கு உண்மையா மட்டும்தான் இருக்க முடியும். என்னால நீ சொல்ற விஷயத்த பண்ண முடியாது, அதனால முடியாதுங்கிற. ஒரு பேச்சுக்காவது முடியும்னு சொல்லுடா. அது வாய்ப்பே இல்லம்மா. சரிடா, விடுடா. ஒரு வைஃப் சந்தோஷப்படுவாளே இந்த வார்த்தையை சொன்னா நம்ம சொல்லுவோம் அப்படின்னாவது நீ நினைக்கிறியா? இப்ப கூட இல்லங்கறல நீ. என் வைஃபுக்கு நான் கூட இருந்தாலே சந்தோஷம். அதை விட அவளுக்கு என்ன பெரிய சந்தோஷம் வந்துற போது? நீ உருட்டு இதையும் உருட்டு, இதுக்கு மேலேயும் உருட்டு. எனக்காக சரின்னு சொல்லுவோம். நம்ம வைஃப் தான் ஆசைப்படுறாளே அப்படின்லாம் இல்லல்ல. உன்னோட புடிவாதத்துல நீ இருப்பல்ல. ஆமா, என் ஃபேமிலிக்கு ஒண்ணுனா நான் எப்படி பேசிட்டு நிக்க முடியும்? அடிச்சிட்டு தான் அவன் கிட்ட பேசுவேன். அடிச்சிட்டு கூட பேசுவேன், நான் பாட்டு கிளம்பி வந்துருவேன். லூசு தரமா பேசினாத. அவன் பேசினா மட்டும் நம்ம அஞ்சலி அப்படியா? இல்ல, நம்ம ஏன் அந்த இடத்துல கோவப்படணும், அடிக்கணும்? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் அவன் தப்பா பேசும்போது பாத்துட்டு சும்மா நிக்க சொல்றியா? பூம் பாயிண்ட்டுக்கே இப்ப நான் வரேன். நம்ம அஞ்சலி கண்டிப்பா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், அஜய கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே ஷாலுனால மட்டும்தான். அண்ணி சொல்றது எப்படி தட்ட முடியும் அப்படின்னு சொல்லிதான் அவ கல்யாணமே பண்ணிக்கிட்டா. ஏன்னா அஞ்சலி நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா. அதனாலதான் வருணே அங்க நிக்கும் போது கூட அவனால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா உண்மையான பாசம் இருந்துச்சு, அங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் அவன் நினைக்கிறா. தாய் மட்டும்தான் அவனை வெறுக்கிற அப்படின்னு சொல்லுமே தவிர மனசு சொல்லவே சொல்லாது. ஏன்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் நமக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வருண் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகும் போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பா. இப்ப ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இருக்கோம்னு வச்சுக்கோயே, அதுல ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்ல உண்மையா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம உண்மையா தான் இருக்கணும். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம உண்மையா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அஞ்சலி நினைக்கிறது வருண் எப்படியோ இருந்துட்டு போதும், நான் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்ல உண்மையா தானே இருக்கேன்னு அவன் நினைக்கிறா. ஏன் அஞ்சலி நல்லவதான். அப்படிப்பட்ட அஞ்சலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும் போது பேசிட்டு எப்படி நிக்க முடியும்? யாருக்கும் கெடுதல் செய்யணும், அவங்களை திட்டணும்னு அவன் நினைக்க கூட மாட்டா. அப்படிப்பட்ட பொண்ணு. அதுக்கு காரணமே நீயும் சாம் மட்டும்தான். அவங்க அம்மா வளர்த்ததை விட நீங்க ரெண்டு பேர் தான் பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே இன்ன வரைக்கும் உங்க ரெண்டு பேர்த்தையும் அவ்வளவு அவளுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் வந்தப்போ கூட உடனே அவ பேசினா. ஏன்னா அவளுக்கு தெரியும் அவங்க அக்கா எடுத்த முடிவு கரெக்டா இருக்கும், அந்த பையன் நல்லவனாதான் இருப்பான்னு நினைச்சா. இல்லன்னா வந்த உடனே அஞ்சலி ஏன் என்கிட்ட பேசணும், உன்னையே நம்பனா? ஏன்னா அஞ்சலியே நீதான் வளர்த்த, கண்டிப்பா அக்காவோட முடிவு கரெக்டா இருக்கும்னு மட்டும் தான் அவன் நினைச்சா. அததான் சொல்றேன், எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கா. அவளை தப்பா பேசும்போது நான் பாத்துட்டு சும்மா இருக்கணும்னு நினைக்கிறியா? புரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் உட்காந்து மேடம் கத்திட்டு இருந்தீங்களோ? உன்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் புரியாதுமா, புரியவே புரியாது. அப்போ எனக்காக நீ உன் கோவத்தை குறைச்சிக்க மாட்டேன். அது கண்டிப்பா சொல்றேன், என்னால முடியாது. நீ வேற எதை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். என் உயிரே கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேன். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். அதுவும் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். எப்படி சார் உயிரை என் கையில கொடுத்துட்டு நீங்க போயிட்டு நான் எப்படி வாழ்வேன்னு நீங்க நினைச்சீங்க?
சாப்பிடணுமா? சார் அததான் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நான் எங்கடி நினைச்சிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். அப்போ ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் உயிரை கொடுக்கறேன்னு சொல்லுவேனா? கொடுக்க மாட்டேன். எப்படி பேசுறாலும் நீ என்ன டார்கெட் பண்றதா நீ பேசு. ஓ, அப்ப நான் உன்னை டார்கெட் பண்ணி பேசுறேன் நீ சொல்ற. நான் சாதாரணமா பேசினாலும் உனக்கு டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும்ல? இப்போ உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? எனக்கு நீதான்டா பிரச்சனை. இப்பலாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது, என் கூட பழகுறது கிடையாது, என் கூட பேசுறது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. ஆரம்பிச்சிட்டியாடி நீ? ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 1 hour நீ என் கூட பேசிட்டு இருப்ப தெரியுமா? இப்பலாம் காலேஜ்ல அந்த வேலை கொடுத்திருக்காங்க இந்த வேலை கொடுத்திருக்காங்கன்னு மட்டும் தான் நீ நினைக்கிற. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு நான் சும்மா வீட்லயே உட்கார்ந்துருக்கலாம்டா. நான் இயற்கையை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் என்கிட்ட 1 hour உட்கார்ந்து என்கிட்ட ஃப்ரீயா பேசிட்டு இருப்ப. இப்போ நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி இருக்கல. நான் என்ன பண்றது, அந்த ப்ரொஃபசர் வேலை அப்படி. நானும் அதே ப்ரொஃபசர் வேலை தான்ப்பா செய்றேன். உண்மையை சொல்ல உனக்கு வேலையே இல்ல. இருக்கு, ஆனா உன் கூட பேசணும்னா அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டு 1 hourக்கு அப்புறம் நான் வேலையை பாத்துக்குவல. ஆனா நீ எப்படி பண்றியா? ஐயோ எல்லாத்து மாதிரியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துட்டடா. நான் ஒண்ணு மறந்துட்டேன். ஆமா, எங்கடா என் கூட ஒரு 1 hour உட்கார்ந்து ஃப்ரீயா பேசுறியா? எப்பவாவது பேசிருக்கியா? இந்த 1 monthல எத்தனை டைம் என் கூட பேசிருக்க நீ நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்தா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான்டா இருக்கும். ஏன்னா நீ அந்த காலேஜே கட்டியலடா. அதுதான் சாப்பிட முதல்ல உட்கார்ந்துட்டு இருக்கல, உன் கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்றேன். சாப்பிட முதல்ல பேசிட்டு தானே இருக்கேன். இது சாப்பிடும்போது சாம்பார் வை, குழம்பு வை, அதவை இதவை. இது எங்க இருந்துடா பேச்சா இருக்கு? நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. பண்றது கிடையாதுன்னா இல்ல, என் கூட பண்ற. நீ சமைக்கும் போது நான் உன் கூட இருக்கும்போது பேசுவேன். இருந்தாலும் ஒரு 1 hour தள்ளி வச்சு உட்கார்ந்து பேசலாம்ல. சமையல் ரூம்ல மட்டும் மேடம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? மேல ஏறி உட்கார்ந்துறது செல்ஃப்ல. நான் பேசிட்டே வேலையும் பார்த்தா அப்புறம் என்ன உனக்கு? நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா தான் செய்றேன், நான் இல்லன்னு சொல்லல. முகத்தை பார்த்து ஒரு 1 hour பேசினா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா எனக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாம் காலேஜ் போயிட்டு வந்து நம்ம சமைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நேரம் பேசுவோம் நம்ம. அதெல்லாம் நீ நினைச்சு பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப பாரு, போர் அடிக்குதுடா. இல்லமா இதுக்கு மேல வாயை க்ளோஸ் பண்ணிடுறா. வாக்கு குடுக்குற பேக்கு குடுக்குறேன்னு வாயை திறக்காத. ஒவ்வொரு டைமும் இததான் பண்ண வேண்டியது. நான் குடுக்குறேம்மா, நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு. யாருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க? அந்த காலேஜுக்கா? பேசாம நீ அந்த காலேஜுக்கு வாக்கு கொடுத்துக்கோ. அதை வேணா நீ நிறைவேற்றுவே தவிர எனக்கு வாக்கு கொடுக்கறதுல நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லடா. நீ எனக்கா கிளிக்க போற? இப்படியேதான் ஒவ்வொரு டைமும் சொல்ற, நான் செய்யதான் மாட்டேங்கிறேன். வாக்கு கொடுக்குற பேக்கு குடுக்குறேன்ட்டு. இல்லடி இந்த டைம் கண்டிப்பா. அதே தாண்டா ஒவ்வொரு டைமும் கண்டிப்பா கண்டிப்பான்னு சொல்றே தவிர செய்ய மாட்டேங்கிறியே. நான் இப்பவும் சொல்றேன், கல்யாணம் ஆன போதும் 2 பேர் தான், இப்பவும் 2 பேர் தான். ஆனா நீ என்ன பண்ற? இப்பெல்லாம் அந்த காலேஜ் தான் இது பண்ற. கல்யாணம் ஆனமும் வேலை இருந்துச்சா? நான் அதை ஒதுக்கி வச்சல. நீ இப்பயே செய்ய மாட்டேங்கிற. நான் போர் அடிச்சிட்டேனா? என் வைஃப் என்னைக்காவது எனக்கு போர் அடிப்பாளா? அப்புறம் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற? இனிமே இந்த வீட்ல ஒரு ரூல்ஸ்டா. சொல்லுங்க மகாராணி, என்ன ரூல்ஸ் போட்டிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல மகாராஜா. நான் மகாராஜாக்கு கொஞ்சம் மூளல, அவங்களுக்காக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன் மகாராஜா. இந்த ராணி கிட்ட நைட் வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து எங்கேயாவது பேசாம கிளம்புனா அவ்வளவுதான் மகாராஜா. நைட்டு தூங்கும் போது சுட தண்ணி ஊத்துறது, பச்சை தண்ணி ஊத்துறதுன்னு ஊத்திடுவேன் மகாராஜா. அப்புறம் தூங்க விடாம டிவி வால்யூம் சவுண்ட் ஏத்திடுவேன். இதெல்லாம் தேவையா மகாராஜா? தூக்கம் முக்கியமா இல்ல என்கிட்ட பேசுறது முக்கியமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மகாராஜா. ராணி அதை மிரட்டி வாங்க கூடாது, தானா வரணும் ராணி. பரவாயில்ல மகாராஜா, ஏன் புருஷனுக்கு தானாலாம் வராது, மிரட்டினா மட்டும்தான் வரும். வேலை மட்டும் கட்டி கட்டி அழுந்துட்டு இருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்க மகாராஜா. நானே ரிசைன் லெட்டர் அவங்களுக்கு கொடுத்துருவேன் மகாராஜா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னோடதே மகாராணி கொடுக்க போறீங்க? எனக்கு உட்கார்ந்துட்டு எல்லா வேலையும் பார்க்கலான்னு ஏதாவது ஆசை இருக்கா? இல்ல இல்ல மகாராஜா, உங்களோட ரிசைன் லெட்டரை நான் கொடுத்துட்டு வந்துருவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் கூட உட்காந்து 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ரிசைன் என் கையில இருக்கும். எப்படி காலேஜ் போகணுமா, என் கூட 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, இல்ல ரெண்டுமே பண்ணணும்னா ஓகேதான். ஞாபகம் வச்சுக்கோங்க மகாராஜா. வர மகாராஜா. என் ராணி உத்தரவு போட்டாங்க, செய்யாம இருப்பானா? செய்யலனா இதுதான் நடக்கும் ராஜா. என்கிட்ட இந்த பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காதீங்க ராஜா. ஒரு பார்வையிலே என்னை உறைய வைத்தாய், சிறு புன்னகையால் என்னை உருக வைத்தாய், அடனான் என்ற ஆணவம் அழிய வைத்தாய், உன் பார்வையிலே என்னை பணிய வைத்தாய். என்னாரடி உயரத்தை அபகரித்தாய், உன் காலடியில் என்னை கனிய வைத்தாய். என்னாரடி உயரத்தை அபகரித்தாய், உன் காலடியில் என்னை கனிய வைத்தாய். உங்க குழந்தை இவ்வளவு பாடுபடுத்த கூடாதுங்க. குழந்தையே எல்லாமே என்ன பாடுபடுத்தணும். இப்ப வந்து என்ன பாடுபடுத்துறாங்க. இனி பிறந்து என்ன பாடுபடுத்த போறோம்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு தானே பொறுத்துக்கோயே. சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கும். இதுல டெய்லி மல்லிப்பூ வைக்கிறேன். என்னன்னு தெரியல, எல்லாரும் மல்லிப்பூ வச்சா பிரெக்னெண்டா இருக்கும் போது நல்லா இருக்காதுன்னு வாசம் பிடிக்காதுன்னு. எனக்கு மட்டும் அதோட வாசம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்க குழந்தைக்கு அதோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? நீயா நினைச்சுக்கோ எல்லாத்தையும். ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. உங்க குழந்தை ரொம்ப பாடுபடுத்துறா. ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சா கூட சாப்பிட விட மாட்டேங்கிறா. ஏண்டா அம்மாவை ரொம்ப பாடுபடுத்துற? அம்மா பாவம்ல. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க.
சொல்லுங்க. உன்னால குழந்தை கேட்க போறது கிடையாது. ஆனா பாப்பாவை மனுஷர்ல விட்டுரு. நீங்களாம் கஷ்டப்படுறீங்க, நான் தானே கஷ்டப்படுறேன். அதனால நீங்க என்னமோ பேசுவீங்க, இதுக்கு மேலேயே பேசுவீங்க. ஒண்ணு கூட என்னால சாப்பிட முடியல. பாவம் சின்ன குழந்தை இல்ல. இன்னும் வரவே இல்ல, அதுக்குள்ள பாப்பாவுக்கு சப்போர்ட்டா? பையனா பாப்பா பிறக்கணும்னு ஆசையா? எது பிறந்தாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. பாப்பாவும் பையனும் 2 பேத்தையும் தாங்குவேன். எனக்கு இதுதான் வேணும்லாம் இல்லப்பா. என்ன கேட்டீங்களே, சாருக்கு என்ன வேணும்? எனக்கு உன்ன மாதிரி ஒரு அழகான பெண் குழந்தை வேணும். இப்ப பையன் வேணுமா? பையன் மாதிரி என் தம்பி இருக்கான், அப்புறம் என்ன? அதனால பொண்ணு போதும். பாவலங்க அவன், நமக்காக அவனும் சேர்ந்து கஷ்டப்படுறான்ல. எனக்கும் வருத்தமா இருக்கு. அவன் கிட்ட கேட்டா எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல, எனக்கு அண்ணி மாதிரி அம்மா இருக்கும் போது வேற என்ன கஷ்டம் அப்படின்னு கேக்குறான். நீயும் விட்டு தர மாட்டேங்கிற, அவனும் விட்டு தர மாட்டேங்கிறாங்க. இதுல உன் அப்பாவுக்கு தான் புரிய மாட்டேங்குது, என்ன பண்றது? அதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் அப்பாவை ஹீரோவா நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப ஜீரோவா நினைச்சிட்டு இருக்கேன் அப்பாவை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க அப்பாவும் உனக்காக தானே பாக்குறாரு. எனக்காக பாக்கிறதுல பிரச்சனை இல்ல. நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தானே செய்யணும். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யணும்னு திணிக்க கூடாதுல. சின்ன வயசுல இருந்து நான் எதை கேட்டாலும் செய்யறவரு இது மட்டும் ஏன் செய்யல? ஏன்னா அவரோட ஈகோ தடுக்குதுங்க. அவங்க பொண்ணை விட அவங்களுக்கு ஈகோ தான் பெருசுங்கிறாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் அப்பா வெறுத்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு மேல நினைச்சா கூட எல்லாம் வராதுங்க. நமக்கு பொண்ணு பிறந்தா நீங்க இப்படி பண்ண மாட்டீங்களே. அது என்ன பார்த்து நீ கேக்குற பாத்தியா? நானே லவ் மேரேஜ் தான், அப்புறம் என்ன? அப்பா வந்துட்டு மாறிட்டாங்கன்னா ஏன் தேவதைக்கு எது பிடிக்குமோ அதை தான் செய்வேன். சப்போஸ் பையன் பிறந்துட்டா அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செய்ய போறேன். பாத்தீங்களா, பொண்ணுங்கும் போது தேவதை, நீங்க பையன்னும் போது அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுங்கிறீங்க. என்னோட ராஜாவுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் செய்வேன். நல்ல ஐஸ் வைக்க கத்துக்கிட்டீங்க இப்பவே. நீல தங்கமையும் அப்பாவை நம்பிடாத. அவரு ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவாரு. ருப்பன் வரும்போது மாறிட்டாங்கன்னா? ஆமாமா, அம்மா சொல்றதே கேட்டுக்கோ. நாங்க சொல்றதுல கேட்பாளா? கேட்க மாட்டேன். இது அத்தை மாமா தம்பி கிட்ட எல்லாம் சொன்னா இவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. உடனே குழந்தைனார் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. என் பாசத்துக்கு சண்டை போட ஒரு ஆள் வந்துட்டான்னு. என்னோட பாசத்தை யாருக்கும் தர மாட்டேன், நான் தான் இங்க முதல் பையன் வந்துருவான். உங்க தம்பி மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. ஐயோ இல்லம்மா, எனக்கு அப்புறம் தான் அவன் என்ன மாதிரி தான் அவன் இருக்கான். இதுலயே விட்டு கொடுத்துறாதீங்க. இதுல தெரியுதா உங்களை மாதிரி தான் அவன் இருக்கான், அவன மாதிரி தான் நீங்க இருக்கீங்கன்னு? போதுமா தாயே, விடு. ஏ திவ்யா, என்னாச்சு திவ்யா? ஷாலு, சாம், ஷாலு எங்க இருக்கீங்க? சாம். என்னாச்சு சஞ்சய்? இல்ல ஷாலு, பேசிட்டு இருந்தா டக்குன்னு மயக்க போட்டு விழுந்துட்டா. ஒண்ணும் இல்ல, தண்ணி தெளிச்சு அனுப்பி விடுங்க. காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, அதனால மயக்க போட்டாங்க, விடுங்க. இல்ல ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாமா ஷாலு? என்னடா சாம் சும்மா நின்னுட்டு இருக்கான், இவன் இப்படி துடிக்கிறான். யாரா இருந்தாலும் மயக்க போட்டா ஒருத்தவங்க மேல பாசம் இருக்கும் தானே. அதெல்லாம் ஒண்ணு தண்ணி தெளிச்சு பெட்ல படுக்க வைங்க. ஆமா சஞ்சு, காலையில இருந்து சாப்பிடல, அதனால தான் மயக்க போட்டு விழுந்திருப்பாங்க. படுக்க வைங்க. ஒண்ணும் இல்ல ஷாலு. ஒண்ணும் இல்லடா, படுக்க வைடா. இந்த விட எங்களுக்கும் நல்லாவே தெரியும்டா, படுக்க வைடா. எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயம் தான், பயப்படாத. திவ்யா ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல சஞ்சு, இவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க. யாருக்கு ஒண்ணுனாலும் இவ்ளோ துடிக்கிறாருப்பா, பரவாயில்ல. இவ்ளோ நல்ல மனுஷர். உண்மையுமே ஒண்ணும் இல்ல. நம்ம வேணா ஹாஸ்பிடல் போயிட்டு வருவோமா? ஐயோ சஞ்சு, ஒண்ணும் இல்ல. இது சாதாரணமா எப்போதுமே வரதுதான், விடுங்க. எதுக்கும் நம்ம போயிட்டு வந்துடலாமே. டேய் ஒண்ணும் இல்லடா, அவளை ரெஸ்ட் எடுக்க விடு. ஹாஸ்பிடல் போறாலும் இந்த வார்த்தையை தாண்டா சொல்லுவாங்க. ஆமா சஞ்சு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். இல்ல திவ்யா, முதல்ல வந்து சாப்பிட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்களா? இல்லங்க, எதுவும் சாப்பிட முடியல, இப்ப வேணா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேனே. ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் வரேன். ஒண்ணும் இல்ல சஞ்சு, ஒண்ணுமே இல்லடா. நீங்க கவலைப்படாதீங்க சஞ்சு, உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒண்ணுனா துடிக்குதுன்னு தெரியுது. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சொந்தக்காரங்களா இருந்தா துடிக்கதானே செய்யும், அந்த மாதிரி நினைக்கிறேன். இவ்ளோ லூசா இருப்பா நான் நினைச்சு கூட பாக்கலடா. ஆனா சார், நீங்க இவ்ளோ கல்நெஞ்சக்காரரா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல. ஏன், நான் என்ன பண்ணேன்? இங்க பாருங்க, மயக்க போட்டு விழுகுறாங்க, நீங்க என்னடா பார்த்து சும்மா நின்னுட்டு இருக்கீங்க. இவரு கூட ஹாஸ்பிடல் போலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுதான் அவன் கேக்குறானே, அது போதாதா? உங்க வயசு தானே, நீங்க தான் பாத்துக்கணும். ஏமா தாயும் வேற இடமா பார்த்துட்டு அமைதியா இருந்தா ஏதோ பேசுறது முதல்ல நிப்பாட்டி. நீ டேய் சஞ்சு, கொஞ்ச நேரம் அவளை ரெஸ்ட் எடுக்க விடு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட கூப்பிடலவா? சரிங்க. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழ